அந்த பெல்ட்ல இரும்பு மண்ணு தாது பொருள் போயிட்டு இருக்கு. யார் பாருங்க லைன் நிக்குது மக்களே. அது உள்ள வந்து மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்கேன். எல்லாம் அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க. என்ன சொல்றாங்க என்ன இது சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்றேன். அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட்ல கப்பல் கட்டுற மாதிரி இடம் இருக்கா, அந்த பக்கம் அந்த மலை இருக்கு பாருங்க. இதுதான் அந்த ஊர்ல நைட்ல வரணும்னா நைட்ல மட்டும்தான் வரணுன்றது. கேன்டீனுக்கு போயிட்டு இருக்க மக்களே. பத்தியா ஆல்ரெடி நம்ம ஆளுங்க வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன இருக்கு மெனு லிஸ்டா மக்களே? இது 40 ரூபாய். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான்றாங்க. ஆவரேஜோட சுமார் தான். ஒரு மொக்கையான டிஃபன் சாப்பிட்டுட்டு பாஸ் போகிறதுக்காக லைனில் நிற்கிற மக்களே. லைனில் நின்று பாஸ் போட்டாச்சு மக்களே. ஆனால் இன்னொரு பாஸ் தருவாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற மக்களே. இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து வேறு இடத்துல போட்டாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியல, நைட்டு தூங்க கூட வர மாட்டேங்கிறாங்க. வேறு இடத்துல போட்டு அதுக்கப்புறம் வந்து 2 இடத்துல போய் மாறி மாறி பாஸ் போடுற மாதிரி இருந்தது. இப்போ ஒரே இடத்துல முடிக்கிறாங்க போல். இதுக்கு முன்னாடி நான் இந்த பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டல, இப்போ தான் வந்திருக்கோம். இன்னும் என்ன ஃபார்மாலிட்டினே தெரில, போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வண்டிக்கு வந்துட்ட மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாக அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று அப்புறம் 2 வீலர் ஸ்டாண்டில் போய் உட்காந்துக்கந்தேன். கொஞ்ச நேரம் வேலைக்கு ஆகுதுப்பா, முடியும் போது சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு வண்டிக்கு வந்துட்டேன். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, அப்புறமா போய்க்கலான்னு சொல்லிட்டு. காலில் வலிக்குது பயங்கரமா. எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தது. திரும்ப கூப்பிட்றாங்களா மக்களே, போயிட்டுருக்கோம். ஹார்பர் போகிறதுக்கு பாஸே விழல. ஆனால் சிஹெச் எல்லாம் போயிட்டு வண்டி எடுங்கன்னுங்கிறாங்க. என்னவோ போங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 8:30 மணிலேருந்து மணி 12:30 மணி ஆகுது. 4 மணி நேரமா. பாசே இந்த வண்டிக்கு விழ மக்களே. ஆனால் கிளம்புட்டாங்க. சரி பார்க்கலாம், அவர் சிஹெச்சி பார்த்துப்பாங்க எல்லாம். வைசாக் போர்ட்டுக்கு பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். நமக்கு முன்னாடி அவுட் பண்ண வண்டி எல்லாம் பறக்குது மக்களே. நம்ம இப்பதான் என்னது போவா மாட்டான்ற வண்டியை வான்னு எடுத்துக்கிட்டு போற மாதிரி. அப்ப கூட நம்மளது போக மாட்டேங்குது. ஆனா ஒரு சிட்டிக்குள்ளார ரோடு ரொம்ப மோசமா இருக்கு மக்களே. இந்த மேம்பாலம் அது இதெல்லாம் டமால்னு போகுது. கொஞ்சம் தூரம் வந்து வண்டி எல்லாம் லைனா நிக்குது. ஏன் என்ன லைனா இல்லை இந்த ஹார்பர் லைன் மாரி தான் நின்று போகணுமா தெரியல. எதுக்காக வண்டி நிற்குதுன்னே தெரியல. உள்ள போனா கொஞ்ச நேரம், அதாவது போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம அந்த ஹார்பர் பிரிட்ஜ் மேலே ஏறும், நம்ம லெஃப்டில் தான் கீழே போயிட்டு ஆட்டோ ஏறி பீச்சுக்கு போனோம். அதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். மறந்து போச்சு, 4 வருஷம் ஆகுதா வந்து, அதனால் மறந்து போச்சு. புறப்படுது. நான் மொத்தம் ஒரு 6 வண்டி வந்தோமா, அது இல்லாத ஒரு 6 வண்டி, 12 வண்டி அந்த ரோட்டு சின்ன ரோட்டில் போனுச்சுன்னா டிராஃபிக்காகவே ஆகிடும் போல இது.
அதுவும் நம்ம வடக்கு நண்பர்கள் இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்திருக்கிறாங்களோ தெரியல. இது எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டீல் பிளான்ட் தான் இருக்குங்க. இந்த பக்கம் அது இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா போர்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு போல இருக்குது. ஏன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி அப்படிதான் இருக்குது. அந்த பெல்ட்ல இரும்பு மண்ணு தாது பொருள் போயிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு மேல ஒரு வண்டி பிரேக் டவுன் போல, அதனாலதான் அவ்வளோ டிராபிக். கீழே எல்லாம் கூட்ஸா நிக்குது. சிமெண்ட் டேங்கு, இந்த பாருங்க இன்ஜினு. வைசாக் ஊரோட மொத்த இரும்பு இங்க இருந்தா போகுதா இல்ல வருதான்னு தெரியல. இங்கதான் வரும் அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு தான். ஸ்ட்ரைட்டா போனா ஊருக்குள்ள போயிடும், ஸ்ட்ரைட்டா போக கூடாது. சின்னதாக பார்த்தீங்கன்னா போர்ட்டு ரோடுன்னு அவங்களே போர்டு வச்சுருப்பாங்க. போது பாருங்க வண்டி எல்லாம், நம்ம வண்டி வெளி வண்டி எல்லாம் சேர்ந்து லைனாக போகுது. அவ்வளோதான், நம்மளது ஏற மாட்டேங்குது. மேம்பாலம் மேலே ஏறுவனான்னது மக்களே. மற்ற வண்டிலாம் ஏறி இறங்கி கண்ணுலே தெரியல. நான் இன்னும் இப்போதான் ஏறியே முடிக்கிறேன். பரவாயில்ல மக்களே, ரோடு போட்டிருக்காங்க. இந்த மேலே போகுது பாருங்க கன்வேரி பெல்ட்டு. அது அந்த இரும்பு தாது எடுத்துன்னு போகிறது தான். நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இது ரோடே கிடையாது. எப்படி இருந்ததுன்னா அதாவது அது பக்கத்தில் இருக்கு பாருங்க, அந்த ரோடு தான் வச்சுங்க. இது கிடையாது. அப்போது அதில் வந்து ஒரே மண் இதாக தான் இருக்கும். டம்முக்குன்னு ஊந்து போகணும். பரவாயில்ல, ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இது ஸ்டார்டிங்கில் நான் அப்போ வரும்போது வேறு கேட்டு வழியாக உள்ளே கூப்பிட்டு போனாங்க. இறக்கிட்டு வெளியே வந்துட்டோன்னே இறக்கிட்டு வெளியே வந்தோன்னே அது வேறு கேட்டில் வெளியே வந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. வேறுங்க படம் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க காம்பவுண்ட் ஃபுல்லாக. யார் பாருங்க லைன் நிற்குது மக்களே. லைனாக வந்துட்டு நிற்குது. பின்னாடியும் லைனாக வந்து நின்றுச்சு. எம்டி வண்டி கூட லைன்ல தான் நிக்குது. பார்பர் மாதிரி கொஞ்சமா நான் வந்து அங்க போய் நிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு மேல ஸ்டெப்பா ஒரு கோயிலுக்கு போகுது வழி. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சோண்டு நவுந்து வந்து நின்றுச்சு. மக்கள் இந்த மாதிரி பாறையை செதுக்கி பக்கத்துல 2 ரயில்வே ட்ராக்கு. கேட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்தாச்சு மக்களே. ஸ்டார்டிங்கில் இப்போ லெஃப்டில் ஒரு காம்பவுண்ட் ஓரமாக ஒரு ரோடு போச்சு பாருங்க, அதில் போயிட்டு அப்படி சுற்றிட்டு வந்தோம். இப்போ இதிலே விட்றாங்க போல். பாருங்க ஒரு கப்பல் நிற்குது. போர்ட்டுக்குள்ளே வரும்போது அங்கேயே சொல்லிட்டாங்க சிலிண்டர்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு சிலிண்டர்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இது அப்படியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா இல்லை? இங்கே பாருங்க அப்படியே கடலா பக்கத்துலேயே இது. வண்டிங்களே காணா.
ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கு மக்களே, அப்போ கூட போகல. இது உள்ள பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாம் போயிட்டு வருது. நம்ம ஹார்பர்ல வந்து ஸ்கேனிங் ஏரியான்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது இங்கே இருக்கு போல. மறுபடியும் ஹார்பரை விட்டு வெளியே வந்துட்டோம் மக்களே. அது ஏதோ ரோடு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அதனால தான் மாற்றி விட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இது வழியாக தான் வந்தேன். அது உள்ள வந்து மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷிங் போட்டு, ஃபிஷ் மார்க்கெட்டு, ஃபிஷிங் போட்டு. வண்டி லைனாக நிப்பாட்டிருக்கோம். பாஸு கேட்டால் கையில் எழுதி கொடுத்துறாங்க, பாஸு ஸ்கேனர் பாஸ் ஊழல. எல்லாம் அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன எது சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆள் இருக்காங்க. இறங்கி லாக்க மட்டும் திருப்பி விட்டு வந்தாச்சு மக்களே. கீழே இறங்கினாலே வண்டியில் ஏறு வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. லாக்க மட்டும் திருப்பிட்டு உடனே வண்டியில் ஏறாச்சு. எல்லாம் ஹார்பர் மாரி தான், போன உடனே போய் நிற்கணும், ஆர்டிச்சி வரும், தூக்கிட்ட உடனே நம்ம வெளியே போயிட வேண்டியதான், அவ்வளோதான். எல்லாம் அங்கே என்ன குரூப்பாக மீட்டிங் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் எல்லா இடத்துலையும் வந்து இப்போ தமிழ்நாடு வண்டி இங்கே வந்து புதுசாக இறக்கிறதுக்கு வந்திருக்காங்களா நிறைய பேர், நம்ம வடக்கு நண்பர்கள் எல்லாம். அதனால் அவங்களோட ஒரு சிம்பிளாக ஒரு சொல்ல வேண்டியது சொல்கிறாங்க. வேகமாக போகக்கூடாது, அதே மாதிரி கீழே இறங்கி நடக்கக்கூடாது, ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு, அது எல்லாம் சொல்கிறது தான். சரி, ஆந்திரா ஹார்பருக்கு வந்திருக்கோம் புதுசாக, அதனால் சரி சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை, சொல்லிட்டாங்க. அதுதான் நான் வந்து வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் லாக்கை மட்டும் திருப்பி விட்டுட்டு வண்டியில் ஏறி உட்காந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படி போய் இறக்க வேண்டியதுதான். கடல் தான் இருக்குது, ஆனால் காற்றடிக்கலை. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது மக்களே. இன்னமும் போகல, லைனாக தான் போகணுமா. போக சொல்கிறாங்க. ஒரு வண்டியா லைனா அனுப்புறாங்களா, அதான் லேட் ஆகுது. போன உடனே அப்படி ஆர்டிசி போட்டு ரோப்பு போட்டு தூக்கிட போறாங்க, அவ்வளோதான் வேலையை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கேட்டு அவுட் பண்ண வேண்டியது தான். அவுட் கேட் வேற எதுன்னு தெரியல, அதை கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் போகணும். அங்க ஒரு நேவியோட கப்பல் வருது பாருங்க மக்களே. அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட்ல கப்பல் கட்டுற மாதிரி இடம் இருக்கா, அந்த பக்கம் அந்த மலை இருக்கு பாருங்க, அந்த மலைக்கு ஓரத்துலயும் ஒரு கப்பல் கட்டுற இடம் இருக்கு. என்ன கப்பல் கட்டலாம்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்ச தூரத்துக்கு அந்த மலை சந்திலே உள்ள போகுது. அந்த பக்கம் அது தெரியுது பாருங்க, அதுதான் அந்த கறி லோடு பண்ற இடம். கப்பல்ல கறி லோடு பண்ணுவாங்களா அது. கண்டெய்னர் தூக்கி நிப்பாட்ட வச்சுட்டு கப்பல் லாக்கு போடுறாங்க.
கண்டெய்னர் அன்லோடிங் பண்ணியாச்சு மக்களே. இப்போ வெளியே போகிற வழி எதுன்னு கேட்டு போகணும். இதில் போகலாமான்னாலே தெரியல. நான் மண்ணு போயிட்டுருக்கேன். உள்ளே போன வழியிலே தான் மக்களே வெளியே வரேன். ஆனால் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பாதி உள்ளே வந்து மறுபடியும் வெளியே அவுட் பண்ணி மறுபடியும் உள்ளே வந்தது. இப்போ அவுட் பண்ணும்போது உள்ளாரியே அப்படியே அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாகவே வந்தோன்னா வெளியே வந்துடலாம். எங்கள் ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேராக வந்து வைசாக் அவுட்ரு வெளியே வந்து தாபாவில் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டிட்டு ஃபோன் பண்ணுங்கன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன எதுன்னு தெரியல. இங்கேருந்து எம்டி சென்னையா இல்லை வேற எதனா பிளான் பண்ணுறாங்களா, இல்லை முன்னாடியே எதனா பிளான் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. பார்ப்போம். மக்களே, ஹார்பர் விட்டு வெளியே வந்தாச்சு. போயிட்டு வச்ச கேஸை போய் எடுத்துட்டு வருவோம். கூட்டு வரும்போது தான் இந்த வடக்கன் வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தான். நான் எம்டி போகும்போது கூட போக மாட்டேங்கிறான மக்களே. இதை வேற தூக்கிட்டு போக முடியல. இந்த மலைக்கு மேல ஆனால் கோவில் இருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். இதோ நிற்கிறாங்க நம்ம ஆளுங்க. இப்போ சிட்டிக்குள்ளார போகணும். கொஞ்சம் தூரம் வெளியே போகிற வரைக்கும், அனகாப்பள்ளி போகிற வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஹார்பரை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே போவோம். அடுத்து ஏர்போர்ட் ஜங்ஷன் வரும். பரவாயில்ல, இதுக்குள்ளே வர வரைக்குமே நோ என்ட்ரி இல்லை. அதனால் எப்போன்னா வரலாம். நான் உடனே பகல் டைமில் வந்தால் வண்டிங்க டிராஃபிக்கு சிக்னலு கொஞ்சம் நிறையா இருக்கும். நைட் டைமில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம். ரோடு வேறு சரி இல்லையா, டம்முன்னு போகும். நம்ம இப்போ எம்டி வண்டி வேறு. எங்கள் ஆளுங்க வந்து இறக்கிட்டு, அதாவது அனகாப்பள்ளி தாண்டி எதனா தாபா ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிங்க அப்படின்றாங்க. நிப்பாட்டிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஹார்பரை விட்டு வெளியே வந்தாச்சு மக்களே. இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு, அதாவது கல்கட்டா ஹைவேஸ், அதாவது ஓல்டு ஹைவேஸு அவுட்ரு போட்டாங்க. இப்போ ஊருக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வந்து அனகாப்பள்ளியில் போய் ஏறணும். அனகாப்பள்ளியில் போய் ஏறினாதான் சென்னை ஹைவேஸ் போய் ஜாயின் பண்ண முடியும். பாலமாவா இருக்கு, எம்டி வண்டியா தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு போகுது.
உள்ள போகும்போது தான் கூட்டிகிட்டு போனேன், சரி பரவாயில்ல. ஏன்னா வந்த வழியில திரும்ப வெளியே போகணுமா தெரியாது, எல்லாம் பின்னாடி லைனா வந்து நிற்கிறாங்க. இங்க கூட பரவாயில்ல, இது ஹார்பர் லைன்னு சொல்லலாம். இன்னும் வெளியே போனவன தான் தெரியும் என்ன கதைன்னு. நிற்கிது எல்லாம் நம்ம வண்டியா, கம்பெனி வண்டி மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் விட நம்ம கூட வந்த அந்த ரஞ்சித் பையன் அந்த ரவுண்ட் ஆனத்துல வேற இடத்துல போயிடுச்சான். ஐயோ, பின்னாடியே வந்துட்டு இந்த வண்டி எப்படி போகணும் என்ன பண்றது இன்னும் ஒன்றும் புரியாத ரோட்ல வண்டி ஓட்டிட்டு வரான். கேட்டா 2 வண்டி முன்னாடி போச்சு, லோடு வண்டி, அதில் மிஸ் பண்ணிட்டேன் வண்டி பார்க்கறது அப்படின்றாப்புல. சரி யூட்டர்ன் போட்டு மறுபடியும் வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே எங்கேயும் நிப்பாட்ட முடியாது மக்களே நம்மளால வண்டியை. அது இப்போ நான் நிப்பாட்டினாலும் லைனாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வண்டி வந்து நின்றோம். அதனால் வாய்ப்பே இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து லெஃப்ட்டு, இந்த இடத்துலயும் வந்து ரைட் எடுத்துட்டோன்னு வச்சிங்களா, நேராக அப்புறம் இன்னும் வைசாக் சிட்டிக்குள்ளார தான் போகும். இதுக்கு அந்த நோ என்ட்ரி விட மாட்டாங்க. இருந்தாலும் வந்தாச்சு இந்த ரோட்டுக்கு. எவ்வளோ 2 வீலர் எவ்வளோ வண்டிங்க போகுது பாருங்க. இன்னும் போனால் சிக்னலு எல்லாம் இருக்கும். ஐயோ ஐயோ, சிட்டிக்குள்ளார ரோட எந்த அளவுக்கு மோசமா வச்சிருக்கிறாங்க. டேய் வடக்கு நண்பர்களே, ஒருத்த போன் அடிக்கிறான் மக்களே, எங்கன்னா நிப்பாட்டு, ஓரமா நிப்பாட்டுது. இந்த ரோட்ல நான் எங்க நிப்பாட்டுவேன்? கொஞ்சமாவது ஒரு இது இருந்து பேசுறாங்களா பாருங்க. ஓரம் கட்டி நிப்பாட்டி வந்துடுறேண்ணா. இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு, இதுல வேற வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டுற அளவுக்கு ரோடே கிடையாது இது. டூ வீலர் தான் ஃபுல்லா. குறுக்கு நடுக்கியும் இந்த பள்ளமேட்டுக்கு 2 வீலர் டக்குன்னு லெஃப்ட் ரைட்டு இழுக்கிறாங்களா, என்ன பண்றது? பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு கவனிக்கிறது இல்லை பழகுது. ஒரு பள்ளம் முன்னாடி இருந்துன்னா அப்படியே எதனா சட்டனா எதனா ஒரு பக்கம் இழுக்க வேண்டியது. ஊரை தாண்டி வெளியே போகிறதுக்குள்ள போதும் ஆயிடும். எல்லாம் குறுக்கி நடுக்கியும் வந்துகிட்டே இருக்கிறாங்களாப்பா. இந்த காரை பாருங்க. அதே கார் வைத்து ஒரு எந்த பக்கம் தான் போறதுக்கு நீ பிளான் பண்ற? சரி போங்க போங்க, 2 வீலர்லாம் போங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க, போங்க. 2 வீலர், ஆட்டோ, பொதுமக்கள் இதுக்குதான் அந்த ஊர்ல நைட்ல வரணும்னா நைட்ல மட்டும்தான் வரணுன்றது. சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூரில் லோடு ஏற்றிக்கிட்டு விசாகப்பட்டினம் ஹார்பரில் இறக்கிட்டு வெளியே வந்துட்ட மக்களே சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதே மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே இந்த விசாகப்பட்டினம் அந்த மொத்த இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நீர்மூழ்கி கப்பலெல்லாம் பார்த்துட்டு அதோட உள்ளெல்லாம் போய் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே. வா, ஒரு வழியாக வந்தாச்சு மக்களே. நம்ம சென்னை டு கல்கட்டா ஹைவேஸ் மேலே இருக்கு பாருங்க. அதாவது இப்போ நம்ம போகிற பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனோன்னா புவனேஸ்வர் கல்கட்டா அப்படி போயிடும். லெஃப்டில் போனோன்னா சென்னை, ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அனகாப்பள்ளி ஊர் வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜு போடாததுக்கு முன்னாடி அனகாப்பள்ளி ஊருக்குள்ளே போயிட்டு தான் வரா மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் முடிச்சிட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது மக்களே. பசிக்குது. மதியமே சாப்பிடல. காலையில் அந்த டிஃபனு 2 இட்லி 2 வடை சாப்பிட்டதோட சரி. வைசாக் ஹார்பர் உள்ளார எதுவுமே கிடையாது மக்களே. ஏன்னா புதுசாக பார்க்குறீங்க இல்லை புதுசாக வரீங்கன்னா காலையிலே சாப்பிட்ருங்க. அப்படி இல்லைன்னா தேவையானது எதனா வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. உள்ள டீ கடை கேண்டீன் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. மெயின் ரோடு ஏறி போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போது இதில் நான் போயிட்டு அவ்வளோ வண்டி நிப்பாட்டுறதுக்கு எந்த தாபாவில் இடம் இருக்கும்? அதுவும் இந்த ரோட்டில் அவ்வளோ பெரிய தாபாலாம் இருக்கா? கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரத்துக்கு. எதனா கிடைச்சிதுன்னா அங்கே ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு பின்னாடி வர வண்டிக்கு சொல்லுவோம். அதுக்கு மேலே நித்தாது அவங்க விருப்பம். வடக்கு நண்பர்கள் இல்லை நாங்கள் இங்கே நிப்பாட்ட மாட்டோம், நாங்கள் வேறு தாபாக்கு நிப்பா, நீங்கள் என்னை விட்டு தொலைஞ்சா போங்கடான்னு எங்கன்னா துரத்திட்டு வேண்டியதான். போடா போய் உங்களுக்கு எங்கே நிப்பாட்டணும்னு தோணுதா நிப்பாட்டிங்கடான்ற வேண்டியதான். பிபிசி பங்க்கில் கொண்டு வந்து பார்க்கிங்கில் கொண்டு வந்து விட்டுருக்க மக்களே. வண்டி உள்ளே இருக்குது. இங்கே வண்டிங்க போய் இப்போ ரோட்டுக்கு போயிட்டுருக்கேன். நம்மளாலையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவாங்களே இந்த நேரத்தில் தான் பறந்துக்கிட்டு. அதனால் இது புது பங்கு போல். ரோட்டில் நின்று கத்தினுக்கிற மக்களே. இப்போ தான் 2 வண்டி உள்ளே அனுப்பிச்சிருக்கோம். இவங்கள வண்டி ஒன்றா சேர்க்கறதுக்குள்ளே போகும்போதுன்னு ஆகிடும். இங்கே ஒரு 3 வண்டி, இங்கே ஒரு 2, இது 1, இங்கே ஒரு நம்மளுது ஒரு 4 வண்டி. நம்மளால் முடிஞ்சது ஒரு நல்ல இடமா பார்த்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு மக்களே. இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன எது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.